சிரிக்காதீங்கம்மா, சிரிக்காம வந்து கேளுங்க. என்ன எனக்கு 17 கறி, ஸோ அதான் புட்டுக்கு வந்து மாவு இடிச்சு வச்சிருக்க, வறுத்து வச்சிருக்கு. எனக்கு வேணும், நான் புட்டு சாப்பிட்றேன். ஹாய், ஒரு குடம் பிடிச்சிருக்கேன், 3 குடம். தண்ணி வருமா உங்களுக்கு? நல்லா தண்ணி வசதியெல்லாம் இருக்கா? தண்ணி வசதியெல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டேன். வசதியாகவும் இருக்குது, வசதி இல்லாமலும் இருக்குது. ஏன் இன்னும் இவ்வளோ வேகமாக வருது தண்ணி? சிரிக்காதீங்கம்மா, சிரிக்காம வந்து கேளுங்க. என்ன என்னது அது? சரி, சிரிக்காம போங்க, உடச்சிட்டாரு. ஏதாச்சும் கொடுங்க, நான் உடச்சிடுறேன். எங்கள் வீட்டில் இன்னைக்கு 17 கறி, ஸோ அதான் அருள்மதி வந்து கொடுத்துட்டு போகிறாங்க, உடச்சிட்டாங்க. பரவாயில்ல, பாசம். இவ்வளோ பேர் டெய்லி வந்து விளாடுவீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? 5 10 பேர் இருக்கீங்க. ஓகே, 11 பேர் இருக்கீங்க. யார் கீப்பர்? இப்போ நீ தான் எப்போ கீப் பண்ணிப்பியா? கீப்பர் பழகப்ப சரியா? யார் கொடுத்து விட்டா 17? உங்க அண்ணன் எங்க இருக்காரு? இன்னும் ஒரு மாதிரி பிஞ்சி போயிட்டு மாறி இருக்கு. புட்டுக்கு மாவு பண்ணி வச்சுருக்காங்க, புட்டு செய்ய போகிறோம். புட்டுக்கு வந்து மாவு இடிச்சு வச்சுருக்க, வறுத்து வச்சுருக்காங்க. இப்போ தான் என்னடா வந்து செய்வாங்க. செத்தான் வாங்க. எனக்கு வேணும், நான் புட்டு சாப்பிட்றேன்.
ஏன் அவ்வளோ சூடாக இருக்குல்ல ட்ரை பண்ணியா சூடாக இருக்கு ம் என்ன சாப்பிட்டா மீன் சாப்பிட்டா உரைக்கும் உரைப்பா லைட்டாக உரைப்பா நமக்கு ஒரு மாதிரி இருக்கு வேறு பீன்ஸ் கறி தான் ஒரு மாதிரி இருந்துச்சா ஹாய் ஹாய் பாட்டி பாட்டி கண்டுக்க மாட்டேங்குது ஆமால உட்காரு ம் இந்தா மெல்ல மெல்ல எல்லாம் சதுரம கிடங்க வச்சு அதில் கிடுக அடுத்துனாங்க பழைய தென்னை மட்டை அதெல்லாம் அடுக்கிட்டு மட்டை இல்லாமல் ஓலையை மட்டும் எல்லாம் வெட்டி அதில் போட்டு அதுக்கு மேலே குலைகள் சமோசா குலைகள் எல்லாம் போட்டாங்க அதுக்கு மேலே மண்ணை போட்டாங்க அதுக்கு மேலே குலைகள் வாழை சருகு அது இது எல்லாம் அள்ளி மேலே போட்டு குலைகள் அப்படி 3-4 தடவை அப்படி போட்டு சதுரமாக மேலே மண்ணை போட்டு அப்படியே மூடி அதுக்கு மேலே இந்த மட்டை கிட்ட பழைய இதுகள் என்னது உரம் அதுக்கு நான் போனேன்ல குழுவில் இருந்து கூட்டு போனாங்க போனேன் ஒரு சின்ன பிள்ளைல வரையும் விட்டுட்டு போயிட்டேன் அப்போ தான் முத சென்னைக்குன்னு போயிருக்கேன் ஆமாம் ரெண்டு சின்ன பிள்ளை அதுக்கு பிறகு 3 மாதம் 90 நாள் கழிச்சுட்டா சரியா அதோட அதை பிரித்து எடுத்து அதை வந்து ஒவ்வொரு கிலோ கவரு அவ்வளவு காசு ஹலோ அதான் உரமா எத்தனை குடமா பிடிப்பீங்க ஒரு நாளைக்கு தண்ணி ஒரு குடம் பிடிச்சிருக்கேன் 3 குடம் தண்ணி வருமா உங்களுக்கு நல்லா தண்ணி வசதியெல்லாம் இருக்கா இங்கே வாங்க மோட்டர் போட்டுட்டு வாங்க தண்ணி வசதியெல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டேன் வசதியாகவும் இருக்குது வசதி இல்லாமலும் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறீங்க சொல்லுங்க இன்னும் இவ்வளோ வேகமாக வருது தண்ணி ஆஃப் பண்ணிட்டா அப்படியே போங்க ஆஃப் பண்ணிட்டா போட்டு விடட்டா ஏன் சரி சரி சரிம்மா ஓகே டிஷர்ட் போட்டு இப்படி தான் வருவார் போதுமா அமைஞ்சிட்டாமா அம்மா
போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.